الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ولا عدوان إلا على الظالمين اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. அன்புக்குரிய முஸ்லிம்களே, இன்று 9/2/2020 ஃபஜருக்கு பிறகு இரண்டாம் புத்தகம் கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். முன்கூட்டியே நாம் கிட்டத்தட்ட 17 அமர்வில் 3 அடிப்படைகள் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தை, கொள்கை சம்பந்த புத்தகத்தை மற்றும் அடிப்படையான விஷயங்களை நாம் பார்த்தோம். அந்த புத்தகம் முழுக்க கவரில் கேட்கக்கூடிய கேள்வியை பற்றி தான் இருந்தது. மன் ரப்புக், உன்னுடைய ரப்பை யாரு? ஒமா தீனுக், உன்னுடைய நபி, உன்னுடைய மார்க்கம் எது? ஒமன் நபியுக், உன்னுடைய நபி யார் என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் அல் கவாயிதுல் அர்பா. அல் கவாயிதுல் அர்பா என்பது 4 மிக முக்கியமான விதிகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். நாம் தௌஹீதை பற்றி முந்தைய பாடத்தில் நாம் அறிந்தோம். தௌஹீத், அல்லாஹை பற்றிய இந்த ஏகத்துவத்தை பற்றி அறிந்தோம். இன்று நாம் பார்க்க இருக்கிறது தௌஹீத் என்ற விஷயத்தை பார்த்த பிறகு, அதோடைய முக்கியத்துவம் அனைத்து விஷயங்களையும் பார்த்த பிறகு, அந்த தௌஹீதை பாதுகாப்பதும் ஷிர்க் என்ற இந்த வலையிலிருந்து நம்மை எப்படி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். என்றால் கவாயித் அர்பா என்ற இந்த 4 விதிகள் கொண்ட புத்தகம் சிறிய புத்தகமாக இருக்கின்றது. இந்த புத்தகத்தை நாம் ஒரு அமர்விலும் நாம் முடித்துக் கொள்ளலாம். ஏன்னா அவ்வளவு சுருக்கமான விதிகளை மட்டும் சொல்லப்பட்டது. 4 ஃபார்முலா. இந்த 4 ஃபார்முலாவை நாம் புரிந்து கொண்டோம், நாம் இதை அறிந்து கொண்டோம் என்றால் இணை வைத்தல் என்ன, ஷிர்க் என்ன என்ற விஷயங்களை நாம் அறிந்து கொள்வோம். எதற்காக நாம் இந்த ஷிர்க்கை பற்றி அறிகின்றோம்? ஏனென்றால் ஒரு கவிஞர் சலஃப் சாலையில வார்த்தை சொல்லக்கூடிய அரஃப்து ஷர்ர லா லி ஷர்ர், நான் ஒரு தீமையை அறிந்து கொண்டேன் என்றால் அந்த தீமையை செய்வதற்காக இல்லை, வலக்கின் லித்திகாஇ, அதிலிருந்து என்னை தடுத்துக் கொள்வதற்காக நான் அறிந்து கொண்டேன். இதைதான் ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து வரும் பொழுது அவர்களுடைய கேள்வியே எப்படி இருக்கும் என்றால், கானன் நாசு யஸ்அலூன அனில் கைர், மக்கள் நலனை பற்றி கேட்பார்கள், நல்ல விஷயம் நல்ல அமல்களை பற்றி கேட்பார்கள். வ அன குன்து அஸ்அலுஹு அனிஷர், நானோ பாவங்களை பற்றி கேட்பேன். எதற்காக? லிஇத்திகாஇ, அதிலிருந்து என்னை விலகிக் கொள்வதற்காக. ஆகையால் தான் நாம் பார்க்கும் பொழுது எல்லா ஹதீஸ் புத்தகத்திலும் சோதனை என்ற இந்த ஃபித்னா என்ற விஷயங்கள், வரக்கூடிய காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், சோதனைகள் அதிகமாக அறிவித்தவர் ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு. அன்புக்குரியவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த கவாயிதுல் அர்பா என்று சொல்லக்கூடிய புத்தகம் முழுக்க இணை வைத்தல் பற்றியும் அதிலிருந்து எப்படி நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதும், ஏனென்றால் இருக்கக்கூடிய மிக மோசமான மாபெரும் குற்றமும் மாபெரும் அநியாயம் என்பது அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல். படைத்த ரப்பு எங்களை படைத்து பரிபாலிக்கின்றான், பரிபூக்கப்படுத்துகின்றான் ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தையும் என்றால் அவனுக்கு தான் நாம் வணக்க வழிபாட்டை நாம் சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கு மாறாக மற்றவருக்கு நாம் அதை செய்தோம் என்றால், அல்லது அல்லாஹு கூட மற்றவர்களையும் நாம் சேர்த்து கொண்டோம் என்றால் வணக்க வழிபாட்டில் இது இணை கற்பித்தல் ஷிர்க் என்று ஆகிவிடும். ஆக வாங்க நாம் நம்முடைய புத்தகத்தில் இந்த
புத்தகத்தை பற்றி நாம் பார்க்கலாம். இந்த புத்தகத்தையும் எழுதியவர் முஹம்மது பின் சுலைமான் அத்-தமீமி ரஹிமஹுல்லா. அவர்களுடைய இன்னொரு பிரபலமான பெயர் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா. முந்திய பாடத்தை படித்த எழுதிய அறிஞர். இந்த பாடத்துடைய விளக்க உரை என்னுடைய ஆசிரியர் ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர் ஹஃபிதஹுல்லாஹுடைய விளக்க உரையிலிருந்து நாம பார்க்க இருக்கின்றோம். அவர்களிடம் இந்த புத்தகத்தை படிக்க வாய்ப்பு கிடைத்தது. எனக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன். ஷேக் முஹம்மது பின் சுலைமான் அத்-தமீமி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய புத்தகத்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அஸ்அலுல்லாஹ் அல்-கரீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் அன் யதவல்லாக ஃபித் துன்யா வல் ஆখিরা வ அன் யஜ்அலக முபாரக்கன் ஐனமா குன்த். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பித்த பிறகு இந்த புத்தகத்தை படிக்கக்கூடியவர்களுக்கு அவர் செய்யக்கூடிய துஆ. ஏனென்றால் இவர்களுடைய பொதுவான வழக்கம் என்னவென்றால் மார்க்க கல்வி கற்கக்கூடியவர்களுக்கும் நலனை நாடக்கூடியவர்களுக்கும் அதிகமாக இவர் துஆ செய்வார்கள். இப்போ இங்கு அவர் அல்லாஹுடைய பெயர்களை கொண்டு வசீலா தேடிய வண்ணமாக துஆ செய்யக்கூடிய விஷயம் அய்யதவல்லாக ஃபித் துன்யா வல் ஆখিরা. அல்லாஹ் உனக்கு போதுமானவனாக ஆகிவிடட்டும் இந்த உலகத்திலும் மறுமையிலும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் யதவல்லா என்ற அல்லாஹ் வலியாக ஆகிவிடட்டும். அல்லாஹ் உனக்கு ஒரு உற்ற நேசனாக ஆகிவிடட்டும் இந்த உலகத்திலும் மறுமையிலும். எவருக்கு அல்லாஹு தஆலா ஒரு உற்ற நேசராகவும் வலியாக ஆகிவிடுகின்றானோ அவனுக்கு எந்த ஒரு சிரமம் அல்லது எந்த ஒரு கவலையும் கொள்ள தேவையில்லை. ஆக முதல் துவா அவர் செய்வது, அல்லாஹ் உனக்கு இந்த உலகத்தில் எங்கே இருந்தால் எப்படி இருந்தால் உன்னை பாதுகாக்கட்டும், நீ அவனுடைய பாதுகாவதில் இருப்பாயாக. அதே போல மறுமையிலும் உனக்கு எங்கு உன்னுடைய தாய் தந்தை, உன்னுடைய பெற்றோர்கள், குழந்தைகள், மனைவி யாரும் உதவி செய்ய மாட்டார்களோ அங்கு அல்லாஹ் உனக்கு போதுமானவனாகவும் அல்லாஹ் உனக்கு வலியாகவும் ஆகட்டும் என்று முதல் துவா கேட்கின்றார். இரண்டாவது அன் யஜ்அலக முபாரக்கன் ஐனமா குன்த். இரண்டாவது துவா செய்வது, நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ் உனக்கு ஹைரையும் பரக்கத்தையும் நாடுவானாக. எவ்வளவு பெரிய துவா பாருங்க. எங்கிருந்தாலும் அல்லாஹ் உனக்கு கொடுத்த செல்வத்தை வைத்து, அல்லாஹ் உனக்கு கொடுத்த இல்மை இருக்கட்டும், அல்லாஹ் உனக்கு கொடுத்த ஆற்றல் இருக்கட்டும், இந்த அனைத்துமே நீ எங்கு சென்றாலும் அது உனக்கு நலனையே தரட்டும், அது உனக்கு அதுல பரக்கத்தையும் முபாரக்கையும், எங்கு போனாலும் நீ ஒரு நலனை நாடக்கூடியவனாகவே அல்லாஹ் உன்னை ஆக்கட்டும் என்று இவர் துவா கேட்கின்றார். அதற்கு பிறகு மிக முக்கியமான மூன்றாவது துவா சொல்லக்கூடிய விஷயம், இது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம். இந்த விஷயத்திற்காக தான் நாம் இந்த உலகத்தில் கடுமையான சோதனை கொண்டும் அல்லது சோதனைகளாலும் நாம் சூழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மூன்றாவது துவா செய்கின்றார்கள், அன் யஜ்அலக மிம்மன் இதா துஇய ஷக்கர். அல்லாஹ் உனக்கு மூன்றாவது செய்யக்கூடிய துவா, எப்பொழுதெல்லாம் அல்லாஹு தஆலா உனக்கு கொடுக்கின்றானோ, உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வழங்கி இருக்கின்றானோ, நீ நன்றி செலுத்தவனாக நீ உன்னை ஆக்கட்டும், நன்றியுள்ளவனாக உன்னை அல்லாஹ் ஆக்கட்டும். எப்பொழுதும் அல்லாஹ் உனக்கு கொடுக்கின்றானோ அதற்கு நீ நன்றி செலுத்தக்கூடிய அந்த பக்குவத்தை உனக்கு வரட்டும். நாம் பார்க்கின்றோம், எத்தனையோ அருட்கொடைகளை நாம் பெற்றுவிட்டும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாதவர்களாக நாம் வாழ்கின்றோம். ஆகையால் தான் நாம் தொழுகைக்கு பிறகு கேட்கக்கூடிய துவா, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், நீ எனக்கு உதவி செய், உன்னை திக்ரு செய்வதற்கும், உன்னை நன்றி செலுத்துவதற்கும், உன்னை சிறந்த முறையில் வணக்க வழிபாடு செய்வதற்கும் எனக்கு நீ உதவி செய். அல்லாஹுடைய உதவி இல்லை என்றால் நாம் ஃபஜரில் எழுந்து இங்கு வந்திருக்க மாட்டோம். அல்லாஹுடைய உதவி நம்மிடம் நமக்கு இல்லை என்றால் நாம் நம்முடைய தூக்கத்தை கலைத்துவிட்டு இங்கு வந்திருக்க மாட்டோம். அல்லாஹுடைய உதவி இல்லை என்றால் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டை நாம் செய்திருக்க மாட்டோம். ஆக இது அல்லாஹு தஆலாவுடைய உதவினால்தான் நாம் செய்கின்றோம். ஆக முதல் விஷயம், உனக்கு எப்பொழுதெல்லாம் அல்லாஹ் கொடுப்பானோ நன்றி செலுத்தக்கூடிய அந்த பக்குவம் உனக்கு அல்லாஹ் கொடுப்பானாக. நிஅமத்தையும் கொடுக்கட்டும், அதற்குரிய நன்றி செலுத்தக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் உனக்கு கொடுத்தருள்வானாக. மிகப்பெரிய ஒரு விஷயம் அன்புக்குரியவர்களே, நிஅமத்தை கொடுப்பது என்பது அல்லாஹுடைய விருப்பம்.
அதிலும் அல்லாஹு தஆலா கொடுத்தவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த பக்குவத்தை அந்த விஷயத்தையும் கொடுக்கின்றான் என்றால் இது மிகப்பெரிய ஒரு சிறந்த விஷயம். அதற்கு பிறகு இரண்டாவது துஆ வைஇதா துலிய சபர், உனக்கு சோதனை, துன்பம், துயரம், கஷ்டம், பிரச்சனை, நஷ்டம் என்று வரும் பொழுது உனக்கு இந்த மார்க்கத்தில் உறுதியை கொடுப்பானாக, சபரை கொடுப்பானாக, பொறுமையை கொடுப்பானாக. பொறுமை என்பதை நாம் முன்கூட்டியே பார்த்தோம். பொறு, எந்த விஷயத்தில் நீ இருக்கின்றாய் அதில் நீ பொறு, உறுதியாக இருப்பது. சிரமம் வந்ததுக்கும் அல்லது கஷ்டம் வந்தது என்று வணங்கக்கூடிய வணக்க வழிபாட்டு நாம் விடுவதா? கிடையாது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தில் நாம் செய்யும் கிடையாது. அல்லாஹ் ஒருவரை சோதிக்கின்றான் என்றால் அவன் அடியானை பார்க்க விரும்புகின்றான். மனிதன் எவ்வளவு என்னுடைய சோதனையில் அவன் எனக்கு நான் சொல்லப்பட்ட விஷயத்தில் அவன் உறுதியாக இருக்கின்றான், சபராக இருக்கின்றானா, இல்ல தன்னுடைய கண்ட்ரோலை இழக்குகின்றானா என்று அல்லாஹ் பார்க்கின்றான். புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், மை யுரீதில்லாஹு பிஹி கைரன் யுஸிப் மின், அல்லாஹு தஆலா யாருக்கு நலனை நாடுகின்றானோ அவருக்கு அல்லாஹு தஆலா கொஞ்சம் சோதனையை சோதிக்கின்றான். ஆக சோதனை என்பது அன்புக்குரியவர்களே முன்கூட்டியே நாம் பார்த்தோம், ஆகாங்கே ஜுமாவிலும் பார்க்கின்றோம். சோதனை என்பது ஈமானுடன் பின்னி பிணையப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஈமான் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், ஈமான் நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் சோதனை என்பது கண்டிப்பாக வரும். சிலருக்கு தன்னுடைய குடும்பத்தில் சோதனை இருக்கலாம், சிலருக்கு தன்னுடைய செல்வத்தை கொண்டு சோதனை இருக்கலாம், சிலருக்கு தன்னுடைய குழந்தைகளை கொண்டு சோதனை இருக்கலாம், சிலருக்கு தன்னுடைய ஈமானிலே சோதனை இருக்கலாம். இப்படி என்ற பலதரப்பட்ட சோதனைகள் அல்லாஹ் சோதிக்கின்றான். ஏனென்றால் நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், மறுமையை பற்றி நாம் ஈமான் கொள்கின்றோம், இந்த உலகத்தில் தேர்வுக்காக வந்திருக்கின்றோம். ஆக இந்த தேர்வில் சோதனை என்பது கண்டிப்பாக இருக்கும். இந்த சோதனையில் வெற்றி பெறுவதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறும்பொழுது அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸு அன் யத்ருகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அலிஃப் லாம் மீம், மக்கள் என்ன நினைத்துக் கொண்டார்கள், அவர்கள் ஈமான் கொண்ட பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வார்த்தையை முழங்கிய பிறகு அவர்களை விட்டுவிடுவோம் என்று நினைத்தார்களா, அவர்களுக்கு சோதனை என்று எதுவுமே தீண்டாதா என்று அல்லாஹ் தன்னுடைய அடியார்களிடம் கேட்கின்றான். அதற்கு பிறகு அல்லாஹ் தன்னுடைய திருமலை அதே ஆயத்தில் கூறுகின்றான், வலகத் ஃபத்தன்னல் லதீன மின் கப்லிஹிம் ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன். நிச்சயமாக இவர்களுக்கு முன்னால் வந்த சமுதாயத்தையும் நாம் சோதித்தோம். எதற்காக? இதில் எவர் உண்மையானவர்களாக இருக்கின்றார்கள், எவர் பொய்யானவர்களாக இருக்கின்றார்கள் என்று பிரித்து காட்டுவதற்காக தான் சோதனை. ஆக அன்புக்குரிய சோதனை என்பது எல்லாருக்கும் இருக்கு. மனிதன் என்று பிறந்து விட்ட இந்த உலகத்தில் வந்து விட்டான் என்ற அவனுக்கு சோதனை என்பது எழுதப்பட்டது, அது வரும். இந்த சோதனையில் நாம் எவ்வளவு எந்த விஷயத்தை நாம் இலக்க ஏற்பட்டாலும் சரி, எவ்வளவு நமக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, ஈமான் என்ற இந்த விஷயத்தில் நஷ்டங்கள் வராமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எது நாம் இழந்தாலும் சரி, ஈமான் என்ற இந்த விஷயம் இழக்காமல் பார்த்துக் கொள்வதுதான் இது இந்த தேர்வில் வெற்றி பெறக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. மூன்றாவது விஷயம் அவர் செய்தது துவாவில், அந்த மூன்றாவது துவாவில் வைத அஸ்னப இஸ்தக்ஃபரா, பாவம் செய்தால் பாவ மன்னிப்பு உனக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் கொடுப்பானாக. அல்லாஹ் அக்பர். பாவம் செய்த பிறகு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அந்த தௌஃபீக்கையும் பாக்கியத்தும் கொடுப்பதும் அல்லாஹுடைய ஒரு ரஹ்மத் தான். இந்த மூன்று அன்புக்குரிய இந்த மூன்று என்பது மிக முக்கியமான நம்முடைய வாழ்க்கையின் மூன்று விஷயம். இது ஓத்திய ஷக்கர், கொடுக்கப்பட்டது என்றால் நிஅமத்து, அதற்கு நன்றி செலுத்துவது. வைத புதுலிய சபர், சோதனை நாம் சோதிக்கப்பட்டோம் என்றால் சபருடன் இருப்பது. வைத அஸ்னப இஸ்தக்ஃபர், பாவம் செய்துவிட்டோம் என்றால் பாவ மன்னிப்பு தேடுவது. முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பை பற்றி சொல்லும் பொழுது கூறுகின்றார்கள், எப்பொழுது ஒரு அடியான் பாவம் செய்கின்றானோ, பாவம் செய்த பிறகு அவன் பாவ மன்னிப்பு தேடுகின்றானோ, அல்லாஹ் தன்னுடைய வானவர்களை பார்த்து கூறுகின்றான், என்னுடைய அடியான் பாவம் செய்தான்,
அவனுக்கு தெரியும் அவனுடைய ரப்பு அந்த பாவத்தை மன்னிக்க கூடியவனும் அந்த பாவத்தை கொண்டு தண்டிக்கக்கூடியவனும் இருக்கின்றான். ஆக அவன் பாவ மன்னிப்பினிடம் தேடுகின்றான், நான் அவனை மன்னிக்கின்றேன். திரும்பவும் அல்லாஹ் சில நாட்களுக்கு பிறகு இல்லை சில நேரத்திற்கு சில காலத்திற்கு பிறகு அதே பாவத்தை திரும்பவும் செய்கின்றான். திரும்பவும் அந்த அடியான் அல்லாஹ் என்னை மன்னிக்க கூடியவன் என்ற உறுதியான நம்பிக்கை கொண்டவனாக கேட்கின்றான் பாவ மன்னிப்பு. அல்லாஹ் அந்த நேரத்திலும் வானவர்களிடம் கூறுகின்றான், என்னுடைய ஒரு அடியான் அவன் பாவம் செய்தான், அவனுக்கு தெரியும் அவனுக்கு என்ற ஒரு ரப்பு இருக்கின்றான், அவனை அடியானை மன்னிக்க கூடியவனும் தண்டிக்க கூடியவனும் இருக்கின்றான், ஆற்றல் மிக்கவன் இருக்கின்றான், பாவம் மன்னிப்பு தேடுகின்றான், அவனை பாவம் மன்னிக்கின்றேன். அதற்கு பிறகு மூன்று தடவை இது மாதிரி ஆன பிறகு அல்லாஹ் தன்னுடைய அடியாரிடம் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் உன்னை முழுமையாக மன்னித்து விட்டு இப்ப என்ன செஞ்சாலும் செஞ்சுட்டு போ. என்ன அர்த்தம்? இப்படி எதுவரை பாவம் செய்துவிட்டு பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்குமோ அவன் ஹைரில் இருக்கின்றான். எப்பொழுது நாம் பாவம் செய்து கொண்டே இருந்து பாவத்திற்கு மன்னிப்பு தேட மாட்டோமோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய இதயம் முழுமையாக கருமையாகவும் மிகவும் பழுதடைந்த நிலைமையாக ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட கருமையான இடத்தில் ஈமானிய ஒளி ஏற்படாது. இப்போ எப்பொழுதெல்லாம் பாவ மன்னிப்பை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோமோ நாம் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை மன்னிப்பதில் அதிக விரும்புகின்றான். எப்பொழுது பாவ மன்னிப்பு தேடுகின்றான். ஹதீஸ் நாம் பார்த்த முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்காட்ட கூறுகிறார், லல்லாஹு அஃப்ரஹு பி தௌபத்தில் அப்த். அல்லாஹு தஆலா ஒரு அடியானுடைய தௌபாவை கொண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றான், சந்தோஷம் அடைகின்றான். எப்படி என்றால், ஒரு வழிபோக்கன் தன்னுடைய பொருட்களை தன்னுடைய உணவுகளை ஒட்டகத்தில் அவன் சுமை வைத்து கடக்கின்றான். தன்னுடைய பயணத்தில் களைப்பு ஏற்பட்டவுடனே ஒரு நிழலில் அவன் அடைக்கலம் தேடுகின்றான், தூங்கி விடுகின்றான். எழுந்து பார்த்தா அவனுடைய ஒட்டகமும் சரி, அவன் ஒட்டகத்தின் மேல் சுமை வைத்த அனைத்து பொருட்கள், பயணத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களும் சரி அவன் இழந்து விடுகின்றான். எங்கு? பாலைவனத்தில் முழுமையாக இழந்து விடுகின்றான். இது ஒரே ஜஸ்ட் நம்முடைய இந்த இது புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஃப்ளைட் போகும்போது பாஸ்போர்ட்டு தொலைச்சிட்டோம், என்ன இடமாகும் பாருங்க. வெளிநாட்டுக்கு போனால் நம்முடைய உயிரை விட நம்முடைய பாஸ்போர்ட் தான் முக்கியம். அல்லாஹ் நாடக்கூடாது இப்படி நிலைமை. பாஸ்போர்ட் நம்ம தொலைச்சிட்டோம், எவ்வளவு டென்ஷன் இருக்கும். நம்முடைய சூட்கேஸை நம்ம தொலைச்சிட்டோம், டாக்குமெண்ட் மெயினான டாக்குமெண்ட்லாம் தொலைச்சிட்டோம், எவ்வளவு சிரமம் இருக்கும். தேடி பார்த்து எல்லாம் முடிச்சு கடைசியில் அதே மனிதன் எல்லா இடத்துலையும் தேடுறான். திரும்பவும் அதே இடத்துல களைப்பாக தூங்கி விடுகின்றான். எழுந்து பார்க்கின்றான், அவன் இழந்த அந்த ஒட்டகமும் அந்த பொருட்களும் அவனுக்கு முன்னால் இருக்கின்றன. அதை பார்த்து அவன் அவ்வளவு சந்தோஷம் அடைகின்றான். அந்த சந்தோஷத்தை தன்னை கட்டுப்படுத்தாமல், அல்லாஹ் நீ என்னுடைய அடியான், நான் உன்னுடைய ரப் என்று சந்தோஷத்தில் அவன் தவறாக கூறுகின்றான். அல்லாஹு தஆலா இதைவிட அதிகமாக மகிழ்ச்சி அடைகின்றான் எப்பொழுது ஒரு அடியான் அவனிடம் பாவ மன்னிப்பு தேடினான். ஆக அன்புக்குரியவர்களே, பாவ மன்னிப்பு தேடுவதில் நாம சோர்வடையக்கூடாது, அல்லது நான் நிறைய பாவம் செய்து அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் என்ற விஷயம் வரக்கூடாது. ஏனென்றால் ஷைத்தான் இதை ஏற்படுத்துவோம். ஷைத்தான் நம்மை நிராசையாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருந்து நிராசையாக அவன் நம்மை ஆக்குவான். இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிற, இதுக்கு பிறகு நீ பாவ மன்னிப்பு தேடுறியா, உனக்கு வெட்கமே இல்லையா என்று அவன் என்ன செய்வான்? ஷைத்தான் நம்மை வழி கெடுப்பான். ஆனால் அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கின்றான். அவன் எவ்வளவு நாம் பாவ மன்னிப்பு தேடினாலும் சரி அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். 99 கொலை செய்தவன், 100 கொலை செய்தவன், எப்பொழுது அவன் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று வந்தானோ அல்லாஹ் அவன் மன்னித்தவனாக இருந்தான். ஆக மூன்றாவது விஷயம், பாவ மன்னிப்பு தேடுவது என்பது இது அல்லாஹ்வுக்கு விரும்பிய விஷயம். இங்கு எப்பொழுதெல்லாம் தவறு நாம் செய்து விடுகின்றோமோ உடனடியாக அந்த தவறை உணர்ந்து அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். فإن هذه ثلاثة عنوان السعادة. இதுதான்
இதுதான் அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையின் 3 கட்டமாக அல்லது 3 படகுகள் என்று சொல்லலாம். இதுதான் 3 விஷயங்கள். இந்த 3 விஷயங்கள் இருந்தால்தான் மனிதன் சந்தோஷமான வாழ்க்கையும் இன்பமான வாழ்க்கையும் ராஹத்தான வாழ்க்கையும் இங்கு அவனுக்கு கிடைக்கும். சஆதா என்று கூறும் என்று ஒரு பாக்கியத்திற்கு, நல்ல ஒரு வாக்கியத்திற்கு சொல்லப்படுவது. சஆதா என்ற அரபியில் சொல்லும் பொழுது மிகவும் சிறந்தவனுக்கும் அல்லது சிறந்த வாழ்க்கைக்கு சொல்லப்படக்கூடியது சந்தோஷமான வாழ்க்கை. ஆகையால் தான் சயீத் என்று சொல்லும் பொழுது நல்லவனுக்கு சொல்லப்படும், ஷகீ என்று சொல்லும் பொழுது கெட்டவன். அந்த கதருடைய விஷயத்தில் நாம் பார்ப்போம். மனிதன் ஒன்று கடைசியாக அவன் நல்லவனாக மரணிப்பானோ அல்லது அவன் கெட்டவனாக மரணிப்பானா. ஆக இந்த 3 விஷயங்கள் அன்புக்குரிய நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அது தொடர்ச்சியாக செய்யும். ஒன்று, அல்லாஹ் எப்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு நிஅமத்தை, ஒரு அருளை கொடுக்கின்றானோ அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அருளை கொடுக்கின்றான் என்றால் எல்லா விஷயத்திலும் அதில் தலை உயர்ந்தது ஈமான். அல்லாஹ் நமக்கு ஈமானிய இந்த வாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான் என்றால் அதற்கு நாம் நின்று செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு விஷயம், நாம் கேட்காமல் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் இந்த ஈமானிய பாக்கியம். எத்தனையோ பேர் இந்த ஈமானியுடைய பாக்கியத்திலிருந்து அவர்கள் விலகி இருக்கின்றார்கள். ஆக அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய ஒரு நிஅமத்துத்தீன், தீன் எங்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தான். அதிலும் நமக்கு தௌஹீத் என்ற உணரக்கூடிய விஷயத்தை, நமக்கு ஏகத்துவத்தை பற்றியும் கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை அல்லாஹு தஆலா நமக்கு இந்த ஆர்வத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றான். மற்றும் குர்ஆனையும் சுன்னாவையும் நாம் சஹாபாக்கு எப்படி புரிந்து கொண்டார்களோ அந்த அளவில் நாம் புரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் நமக்கு ஆக்கியிருக்கின்றான். அதற்கு பிறகு ஷேக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் கூறுகின்றார்கள், இஅலம் அர்ஷதகல்லாஹு லிதாஅதி, அல்லாஹ் அறிந்து கொள்ளும், நீ படித்துக்கொள், புரிந்து கொள், அல்லாஹ் உனக்கு அவனுடைய வணக்க வழிபாட்டில் உனக்கு கைட் செய்வானாக மற்றும் உனக்கு வழியை அவன் வகுத்து தருவானாக. அன்னல் ஹனீஃபியத மில்லத் இப்ராஹிம், ஹனீஃபியா என்பது சன்மார்க்கம் என்பது கலப்பற்றதாக தூய்மையான மார்க்கம் என்பது அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அவருடைய மார்க்கமாக இருக்கின்றது. ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லும் பொழுது அவர் தனித்தவராக இருந்தாலும் அவர் ஒரு சமுதாயமாக இருந்தார். கான இப்ராஹிம் உம்மத்தன் வாஹிதா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு உம்மத், ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயமாக இருந்தார். அவர் தனித்தவனாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த ஊர்ல அவர் மட்டும்தான் தௌஹீதை ஏற்றுக்கொண்டவராக இருந்தார். அவருடைய தந்தையும் நிராகரிக்கக்கூடியவர். எதுவரை என்றால் ரொம்ப இந்த ஏகத்துவத்தையும் தௌஹீதையும் பற்றி பேசன, நானே கல்லால் அடிச்சு உன்ன கொன்றுவேன்னு சொல்லிட்டு அவ்வளவு நிலைமை இருந்தது. அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து, கான இப்ராஹிம் உம்மத்தன் வாஹிதா, இப்ராஹிம் தனித்தவனாக இல்லை, இப்ராஹிமுடைய ஈமானுடைய நிலை எப்படி என்றால் ஒரு சமுதாயம் போல இருந்தது. ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் என்பது சன்மார்க்கமாக இருக்கின்றது, கலப்பற்றதாக தூய்மையான மார்க்கமாக இருந்தது. இந்த மார்க்கத்தில் உனக்கு அல்லாஹ் நிலை வைப்பானாக. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன? ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா, நபியே இப்ராஹிமுடைய இந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். இப்ராஹிமுடைய மார்க்கமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய மார்க்கமும் ரெண்டும் தனித்தனி இல்லை, ரெண்டும் ஒன்று. எல்லா நபிமார்களுடைய மார்க்கம் ஒன்றுதான். சொல்லப்பட்ட ஏகத்துவத்தை பற்றி அனைவரும் ஒன்றுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அங்கு ஈமானில் உறுதியை பற்றி இங்கு சொல்லப்படுகின்றது. அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் என்றால் என்ன என்று இமாம் அவர்கள் விளக்குகின்றார்கள். அன் தஅபுதல்லாஹ வஹ்தஹு முக்லிஸன் லஹுத்தீன், அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கே அவனுடைய மார்க்கத்தை தூய வடிவில் நாம் சமர்ப்பிக்க வேண்டும். வணக்க வழிபாட்டை நாம் தூய வடிவில் நாம் சமர்ப்பிக்க வேண்டும். وبذلك امر الله جميع الناس, இதற்காக தான் அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த மக்களுக்கு கட்டளையிட்டான். ஒட்டுமொத்த மக்களை கட்டளையிட்டது என்ன? அல்லாஹ்வுக்கு ஒட்டுமொத்த இபாதத்துகளையும் நீங்கள் தனிப்பட்டதாக கலப்பற்றதாக செய்ய வேண்டும். வஹலகஹும் லஹா, இதற்காக தான் மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள்.
நாம் படைக்கப்பட்ட நோக்கம் சூரத்து ஸாரியாத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சூரத்து ஸாரியாத்தில் கூறுகின்றான், நான் ஜின்களையும் மனிதர்களையும் படைத்ததே என்னை வணங்குவதற்கு மட்டுமே அன்றி வேறு எதற்காகவும் கிடையாது. ஆக நம்முடைய வந்த நோக்கம், நமக்கு கட்டளிடப்பட்டது அவனை அல்லாஹ்வை மட்டுமே நாம் வணங்க வேண்டும். ஃபைதா அரஃப்த, அதற்கு பிறகு கூறுகின்றாங்க, இந்த விஷயத்தை நீ அறிந்து கொண்டாய். எந்த விஷயம்? அன்னல்லாஹ ஹலகக லி இபாதத்திஹி, அல்லாஹ் உன்னை அவனுடைய வணக்க வழிபாட்டிற்காக தான் படைத்தான் என்று நீ அறிந்து கொண்டாய் என்றால், ஃபஅலம், அறிந்து கொள், இதுவும் தெரிந்து கொள், அன்னல் இபாதத லா துஸம்மா இபாதத்தன் இல்லா மஅத் தௌஹீத். இபாதத் என்று சொன்னால், வணக்க வழிபாடு என்று சொன்னாலே தௌஹீத் இல்லாமல் அந்த வணக்க வழிபாடு கிடையாது. தௌஹீத் இல்லாமல் வணக்க வழிபாடு எது செய்தாலும் சரி அந்த வணக்க வழிபாடாக கருதப்படாது. எப்படி? கமா அன்ன ஸலாத லா துஸம்மா ஸலாத்தன் இல்லா மஅத் தஹாரா, எப்படி ஒரு தொழுகை வுது இல்லாமல் தொழுவது என்பது அந்த தொழுகை என்று சொல்லப்படாதோ, தூய்மை இல்லாமல் தொழக்கூடியது தொழுகை என்று சொல்லப்படாதோ, அதே போல ஒட்டுமொத்த இபாதத்களையும் தௌஹீத் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. நாம் வுது இல்லாமல் தொழுதோம் என்று அந்த தொழுகை சொல்ல முடியுமா? இல்ல. என்ன சொல்லுவோம்? போயிட்டு திரும்ப வுது செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அப்போ வுது இல்லாமல் தொழுகை இல்லை என்ற அந்த உறுதி நமக்கு இருக்கின்றது என்றால், அதே போல தௌஹீத் இல்லாமல் இபாதத்து ஏற்றுக்கொள்ளப்படாது. فَإِذَا دَخَلَتْ شِرْكُ فِي الْعِبَادَةِ فَسَدَتْ, எப்பொழுது ஷிர்க் இணை வைத்தல் இபாதத்தில் கலந்து விடுமோ அந்த இபாதத்தையே அழித்து விடும் இந்த ஷிர்க். ஷிர்க் என்று சொல்லக்கூடிய இந்த கொடிய நோய் என்பது எப்படி என்றால், எங்கெல்லாம் இது கலக்கின்றதோ அந்த இடத்தையெல்லாம் அழித்துவிடும். அப்போ ஷிர்க் என்பது இபாதத்தில் வணக்க வழிபாட்டில் கலந்தது என்றால் அந்த வணக்க வழிபாட்டை அழித்துவிடும். கல் ஹததி இதா தஹல ஃபி தஹாரா, எப்படி நாம் வுதுவுடன் இருந்து காற்று வெளியேறி விட்டதா என்றால், சிறுநீர் கழித்து விட்டோம் என்றால் நம்முடைய வுது முறிந்து விடுகின்றதோ, அதே போல ஷிர்க் இபாதத்தில் வந்துருச்சுன்னா, வினைவிக்கக்கூடிய விஷயம் வணக்க வழிபாட்டில் வந்துருச்சென்றால் அந்த வணக்க வழிபாட்டையே அழித்துவிடும் என்று ஷேக் ரஹிமல்லா மிக அழகான முறையில் இந்த எடுத்துக்காட்டை கூறுகின்றார்கள். அதற்கு பிறகு ஃபைதா அரஃப்த அன்ன ஷிர்க, இதற்கு பிறகு நீ அறிந்து கொண்டாய் என்றால், ஷிர்க் என்பது எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு விஷயம் என்று அறிந்து கொண்டாய் என்றால், இந்த ஷிர்க் இணை வைத்தல் இத ஹாலத்தல் இபாதத் அஃப்ஸதஹா, இந்த ஷிர்க் இந்த இணை வைத்தல் இபாதத்தில் கலந்தால் அந்த இபாதத்தை அது அழித்துவிடும் என்று நீ அறிந்து கொண்டாய் என்றால், வ அஹ்பத்தல் அமல், இந்த ஷிர்க் கலந்து விட்டால் எல்லா அமல்களையும் அழித்துவிடும் என்று நீ அறிந்து விட்டாய் என்றால், இந்த வார்த்தை அன்புக்குரியவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பயன்படுத்தப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணை வைக்கக்கூடியவர்கள் அல்ல. ஆனால் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சுட்டி காட்டி ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் தஆலா விடுத்திருக்கின்றான் ஒரு திருமறை ஆயத்தில். ல இன் அஷ்ரக்த, நபியே நீங்கள் இணை வைத்தாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணை வைத்ததல்ல, நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாலும் அந்த சிலை வணக்கத்திலிருந்தா வெறுப்பாக இருந்தார்கள். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சுட்டிக்காட்டி ஒட்டுமொத்த சமுதாயம், இந்த நபி என்ற இவருடைய அந்தஸ்து, இவர் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இவர் நபியுடைய ஒட்டுமொத்த நபிமார்களுடைய தலைவர்கள், இவருடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும், இவருக்கு என்று ஒரு சிறந்த அந்தஸ்து, இந்த சிபாரிசு செய்யக்கூடிய அந்த அந்தஸ்து கொடுக்கப்படும் என்ற எல்லா சிறப்புகள் இருந்தாலும், நபியே நீ இந்த இணை வைத்தலை செய்தாலும், மகத்தான இந்த பாவத்தில் நீங்கள் செய்தாலும் உங்களுடைய எல்லா அமல்களும் அழிந்துவிடும். ல இன் அஷ்ரக்த ல யஹ்பதன் அமலுக், உன்னுடைய அமல்கள் அழிந்துவிடும். வல தகுனன்ன மினல் காசிரீன், நீங்கள் கை சேதமானவர்களாக நஷ்டவாளியாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காட்டி ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு இங்கு எச்சரிக்கை விடுகின்றான். ஆக ஷிர்க் என்பது நம்முடைய அமல்களை அழித்துவிடும், பாழாக்கிவிடும்.
வஸார ஸாஹிபுஹு ஹாலிதீன ஃபின்னார், இந்த ஷிர்க் செய்யக்கூடியவர், இணை வைக்கக்கூடியவர் நிரந்தரமாக நரகத்தில் அவர் தூக்கி விசிடப்படுவார். அதற்கு பிறகு அரஃப்த அன்ன அஹம்ம மா அலைக மாரிஃபத்து தாலிக், அப்போ இது ஷிர்க்கு ஒட்டுமொத்த விஷயத்தை அழித்து விடுகின்றது. இதை செய்யக்கூடியவன் நிரந்தரமாக அவன் நரகத்தில் தூக்கி விசிடப்படுவான் என்று நீ புரிந்துவிட்ட என்றால் இதை பற்றி அறிந்து கொள்வது என்பது உன் மீது கடமையாக இருக்கின்றது. ஏனென்றால் தவறு என்ற ஒரு விஷயம், தீங்கு என்று சொல்லும் பொழுது அதை பற்றி நாம் அறிந்து கொண்டு அதிலிருந்து விலகி இருப்பதுதான் நம்முடைய ஒரு திறமையாக இருக்கின்றது, அல்லது நம்முடைய பாதுகாப்பாக இருக்கின்றது. இங்கு சொல்லப்பட்டது அரஃப்த அன்ன அஹம்ம மா அலைக மாரிஃபத்து தாலிக். இப்போ உன் மேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடமை என்ன? இந்த ஷிர்க்கை பற்றி நீ அறிந்து கொள்ளணும். எதற்காக? இதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக, இதை அமல்ல கலக்காமல் வைத்துக் கொள்வதற்காக இதை அறிந்து கொள்ள வேண்டும். லஅல்லல்லாஹு அன் யுஹல்லிஸக மின் ஹாதிஹி ஷபகா, நீ இதை பற்றி அறிந்து கொண்ட என்றால் அல்லாஹு தஆலா இந்த வலையிலிருந்து, ஷிர்க் என்ற இந்த வலையிலிருந்து உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இணை வைத்ததை எப்பொழுதும் அவன் மன்னிக்க மாட்டான். அதை தவிர மகத்தான எவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் சரி அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் யாரை அவன் நாடுகின்றானோ. ஆகவே ஷிர்க் என்பது, அங்கு ஷிர்க் என்ற விஷயத்திற்கு அல்லாஹ் பாவம் மன்னிப்பே அவன் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். وذلك بمعرفة 4 قواعدها ذكرها الله تعالى في كتابه. இந்த ஷிர்க்கை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் 4 விதிகளை நீ அறிந்து கொள்வது என்பது மிக முக்கியமானது. இந்த 4ஐயும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறியிருக்கின்றான். இந்த 4ஐயும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறியிருக்கின்றான். இதை அறிந்து கொள்வது என்பது மிக முக்கியமானது என்று இமாம் முஹம்மது அப்துல் வஹ்ஹாப் ரஹிமஹுல்லாஹ் இந்த விஷயத்தை இங்கு பதிவு செய்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நாம வரக்கூடிய அமர்வில் ஒவ்வொரு விஷயங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். முதற்கு பிறகு இந்த வாசகத்துக்கு பிறகு முதல் காயிதா, முதல் விதியை பற்றி இங்கு கூறுகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த அமர்வில் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயங்களை நாம புரிந்து அறிந்து நாம் முழுமையாக சொல்லப்பட்ட விஷயத்தை அமல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் கொடுப்பானாக. அல்லாஹு தஆலா நமக்கு அந்த 3 தன்மைகள், குறிப்பாக இமாம் அவர்கள் செய்த துவா, அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் நம்முடைய சார்பில் அல்லாஹ் தஆலா நமக்காகவும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் அல்லாஹு தஆலா இந்த துவாவை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் நம்மை எப்பொழுதெல்லாம் அவன் நிஅமத்தை கொடுக்கின்றானோ, எப்பொழுதெல்லாம் அவன் அவருடைய அருட்கொடையை எங்கள் மீது பொழிகின்றானோ நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கட்டும். எப்பொழுது அல்லாஹ் எங்களை சோதிக்கின்றானோ அந்த சோதனையில் உறுதியாக அல்லாஹ் நம்மை ஏற்படுத்தட்டும். மற்றும் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்து விடுகின்றோமோ, அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விடுகின்றோமோ, அல்லாஹ் நமக்கு பாவம் மன்னிப்பு கூடிய அந்த தௌஃபீக்கையும் பாக்கியத்தும் கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.